நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. காணொலி நேயர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவான் பற்றிய ஒரு தொகுப்பு தான். பொதுவாகவே நாம் சனி பகவானை ஏழச்சனி காலகட்டங்களில் விரேச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி என்று பல வழிகளில் சனி பகவானை கண்டு பயந்து நடுங்குகிறோம். இப்போ வந்த கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் கும்பத்திற்கு ஜென்மச்சனியாகவும் மீனத்திற்கு பாதச்சனியாகவும் மகரத்திற்கு விரேச்சனியாகவும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா ஜோதிடர்களும் இந்த ஏழரை காலகட்டங்களில் ஏழரை பாதிப்பு கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த சனி பகவான் சங்கடங்கள் தீர்க்கும் சனி பகவான் என்று நாம் கூறுகிறோம். சனி பகவான் ஆயுள்காரனாகவும் ஒருவரின் கர்ம வினையை முழுமையாக அனுபவிக்க உதவுவர். கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர். ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் எல்லா சம்பவங்களையும் தனக்குள் பதிவு செய்பவர் சனி பகவான். மனிதர்களின் அனைத்து வினைகளும் சனி கிரகத்தால் பதிவாகி இருக்கும். இவர் கர்ம வினையை நிகழ்த்த உதவி செய்வர்களாகவும் சனியின் பிரதிநிதிகளாகவும் ராகு பகவான், கேது பகவான் செயல்படுகிறார்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி சனி பகவான் ஜீவகாரனாகவும் கர்ம அதிபதியாகவும் இருப்பதால் ஒருவரின் கர்மாவை நிர்ணயிப்பதில் சனி பகவானுக்கு பெரும் பங்கு உண்டு. ஏன் என்றால் சனி பகவான் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மகர ராசியும் கும்ப ராசியும் காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டிலும் 11ஆம் வீட்டையும் தன் வீடாக அங்கே தன் ஆதிக்கத்தை செலுத்துகிறார். அந்த மகர ராசிக்கு 10ஆம் வீடு சொல்லக்கூடிய துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டில் அங்கு உச்சம் பெறுகிறார். மகரத்திற்கு கர்மக்காரனாகவும் கும்ப ராசிக்கு 9ஆம் வீட்டில் துலா ராசியில் தர்ம ஸ்தானத்தில் அங்கு உச்சம் பெறுகிறார். கர்மத்தில், அதாவது மகர ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியாகவும் கும்பராசிக்கு தர்மஸ்தானாதிபதியாகவும் அங்கே உச்சம் பெற்று ராகுவின் நட்சத்திரத்தில் ராகுவின் கையில் அந்த சனி பகவான் கர்மாவை ஒப்படைக்கிறார். அந்த சனி உச்சம் பெறும் ராசியாக துலா ராசியில் ராகு பகவான் நட்சத்திரமும் சனியின் நீசம் பெறக்கூடிய வீடான மேசராசியில் கேது நட்சத்திரமும் உண்டு. அங்கே சனி பகவான் சுக்கிர நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் நீசம் பெற்று அந்த சுக்கிரன் வீடான துலா ராசியில் ராகு நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார். மகர வீட்டில் தன் வீடான அந்த மகர வீட்டில் தன் ஒவ்வொருவர் செய்கின்ற கர்ம கணக்கு பதிவுகளின்படி அங்கே ரிஷபராசியில் ராகு உச்சம் பெறக்கூடிய வீட்டில் அந்த கர்மாவை ராகு கதியிடம் ஒப்படைக்கிறார்.
நாம் பிறக்கும் காலத்தில் போன ஜென்மத்தில் முந்தைய ஜென்மத்தில் செய்த தர்ம கர்ம கணக்கின்படித்தான் இந்த சனி பகவான் நமக்கு தண்டனை பெறுகிறார், நல்லது செய்கிறார், தண்டிக்கிறார், உயர்த்துகிறார் என்று நாம் சொல்லலாம். அப்போ பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த 7 சனி காலகட்டங்களில் இப்போ மீனராசிக்கு பாதச்சனி, கும்பராசிக்கு ஜென்மச்சனி, மகர ராசிக்கு விரைச்சனி என்று சொல்லும்போது பாமர மக்களும் படித்த அறிவுள்ளவர்களும் இளைஞர்களும் எல்லோருமே 7 சனி என்ன பண்ணும், கும்பராசிக்கு 7 சனி என்ன பண்ணும், மீன் ராசிக்கு 7 சனி என்ன பண்ணும், மகர ராசிக்கு 7 சனி கடந்துருச்சு என்ன பண்ணும், இப்படித்தான் எல்லாமே சொல்கிறோம். தவிர அதில் உள்ள நட்சத்திர சூட்சமம் ஒன்று கணக்கு உள்ளது, இதுவரை யாரும் சொன்னதில்லை. அந்த நட்சத்திர சூட்சம கணக்கு என்று ஒன்று பார்க்கும்போது, நாம் பிறக்கும் காலத்தில் நாம் செய்த கர்ம தர்ம கணக்கின்படிதான் நமக்கு ஒரு தாய் தந்தையரை உருவாக்கி அந்த தாய் தந்தையர் அவர்களின் கர்ம கணக்கேற்றவாறு நம்மை பிறப்பெடுக்க வைக்கிறார். இந்த நவகிரகங்களில் 9 கிரகங்களில் சனி பகவான் நீதிமான், நீதியை வழங்கக்கூடியவர். அந்த நீதி என்று சொல்லக்கூடிய அந்த ரெக்கார்டை பதிவு செய்த கர்மாவை ராகுகேதுவிடம் ஒப்படைத்து அந்த ராகுகேதுகள் நம்மை தண்டிக்கிறார். நம்முடைய வாழ்வில் ஒரு முக்கிய பங்காக அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்போ சனி பகவான் நீதி வழங்கிய பின் அந்த ராகுகேதுக்கள் பிடியில் நாம் சிக்கும்போது எப்போ சிக்க வேண்டும், எப்போ அது பாதித்தர வேண்டும் என்பதை குரு பகவான் அதை நிர்ணயிக்கிறார். ஏன்னா குரு பகவான் தான் முயற்சியை நாம் கர்மாவை செயல்படுத்த வேண்டிய கிரகம். சனி பகவான் கர்மாவை எழுதி வைப்பவன், கர்மாவை நிர்ணயம் செய்து ராகுகேதுவிடம் அந்த ரெக்கார்டை ஒப்படைத்து எந்த காலத்தில் எந்த நேரத்தில் என்பதை இந்த குரு பகவான் மூலமாக இந்த நம் செயல்பாடு நடக்கிறது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் நாம் பிறந்த காலத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து நாம் பிறப்பெடுத்த இந்த உடம்பு, இந்த மனது, சந்திரன் எங்கிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த சனி பகவான் 7 சனி காலகட்டங்களில் விரைச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி என்ற சனி கிரகத்தின் பலன்களை தப்பாமல் நாம் அனுபவிக்கிறோம். இதுவரை அந்த தன்மையை யாரும் சொன்னதில்லை, அது தெரியவும் தெரியாது. அந்த நட்சத்திர சூட்சம கணக்கு என்பதை பார்க்கும்போது இந்த 7 சனி காலகட்டங்களில் என்று பார்க்கும்போது அந்த 8 வகையான பலன்களை சனி பகவான் தருகிறார். அப்போ முதல் நம்ம என்ன பார்க்கணும், நம்ம ஜாதகத்தில் பிறக்கும்போது பிறப்பு ஜாதகத்தில் ஜனன நேரத்தில் நாம் லக்னம் அமைப்பில் கணிக்கப்படும் போது இந்த சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து நம் மனோகரனாகிய உடல் காரனாகிய சந்திர பகவான் எங்கிருக்கிறாரோ இது எண்ணி வரும்போது அந்த அடிப்படையில் 8 விதமான பலன்களை சனி பகவான் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அதில் முதலாவதாக வரக்கூடிய பலன் அபாயம், பணசேதம். அப்போ சனி நின்ற நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நின்ற நட்சத்திரம் வரை எண்ணி வரும்போது அதன் முதல் பங்காக அபாயம், பணசேதம். ஒன்று அபாயத்தை கொடுப்பார், இல்லை பணத்தை சேதம் செய்வார்.
இரண்டாவதாக வரக்கூடிய தனிமையில் ஜெயம், சந்தோஷம். அந்த ஏழரை சனி காலகட்டங்களிலும் அஷ்டமச்சனி காலகட்டங்களிலும் இந்த சனி காலகட்டங்களில் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் சனி பகவான் நமக்கு வழங்குகிறார். மூன்றாவதாக சனி நின்ற நட்சத்திரம் முதல் சந்திரன் நின்ற நட்சத்திரம் வரை எண்ணும்போது அந்த மூன்றாவது காலம் கஷ்டமும் நஷ்டமும் தருவார். அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தருவதில் சனி பகவானுக்கு நிகரானது யாரும் இல்லை. நான்காவதாக பார்க்கும்போது சனின்ற நட்சத்திரம் முதல் சந்திரன் நட்சத்திரம் வரை பார்க்கும்போது அங்கே ஜெயமும் பணவரவும் தருவார். இந்த சனி பகவான் ஜெயமும் பணவரவும் தருவதில் வல்லவர். ஐந்தாவதாக பார்க்கும்போது நல்லதும் கெட்டதும் தருவார். ஆறாவதாக ராஜயோகத்தை தருகிறார். ஏழாவதாக சனி நின்ற நட்சத்திரம் முதல் சந்திரன் நின்ற நட்சத்திரம் வரை எண்ணி பார்க்கும்போது சௌக்கியம், அதாவது நமக்கு சௌக்கியத்தை சனி பகவான் தர தயாராக இருக்கிறார். கடைசியாக எட்டாவது பங்காக சனி நின்ற நட்சத்திரம் முதல் சந்திரன் என்ற நட்சத்திரம் வரை எண்ணி பார்க்கும்போது அங்கே நஷ்டத்தை தருகிறார். இப்படி 8 விதமான பலன்களை தருகிறார். நான் ஏன் இந்த பதிவில் இதை சொல்கிறேன் என்றால், பொதுவாக நான் போடக்கூடிய இந்த பதிவுகளில் என்னுடைய நேயர்கள் அனைவரும், ஐயா தாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் அது புலப்படும், தெரிய வரும். எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அது அந்த கணக்கு தெரியலை. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் ஜோதிட மக்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அது பயன்படுமே தவிர எங்களை மாதிரி பாமர மக்களுக்கும் ஒன்று தெரியாத மக்களுக்கும் இந்த கணக்கு தெரிய மாட்டேங்குங்கய்யா. அதனால் நீங்கள் எங்களுக்கு புரியுற மாதிரி எங்களுக்கு விளக்கம் கொடுங்க. அதனால சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த சூட்சும கணக்கை சொல்லலை. நான் அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குது. அந்த 27 நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து அப்போ ஒவ்வொரு அசுவினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் இந்த 8 வித பலன்களில் எந்த பலன்களை தருவார் என்பதை தொகுப்பை நான் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் 27 தொகுப்பாக வழங்க உள்ளேன். இதை கண்டு நீங்கள் இந்த 7 காலகட்டங்கள் இங்கே பிறக்கும்போது சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த தனிமையில் உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 7 காலங்களிலும் பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி சொல்லக்கூடிய இந்த சனி காலகட்டங்களிலும் சனி திசையிலும் கூட இந்த பலன் நடப்பதில் தப்பாமல் நடக்கும். நான் இந்த ஆய்வில் பல ஜாதகங்களை பார்த்துள்ளேன். அந்த தன்மையில் கும்ப ராசியில் ஒரு உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டாக பார்ப்போம். இப்போ வந்திருக்கின்ற சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார். ஒருவர் புரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்னும் ஜாதகம் பார்க்க வருகிறார். அவர் பிறக்கும் காலத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார். அவருக்கு ஒரு காலில் அடிபட்டு பிளேட் வச்சுருக்காங்க. அதை சரி பண்ணணும் சார், திருப்பி சர்ஜரி பண்ணணும், இது பண்ணலாமா, நாங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டோம், இது சரியாக மாட்டேங்குது என்று கேட்குறாங்க. நான் என்ன சொன்னால், இந்த சனி பகவான் இந்த 7 சனி சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவருக்கு அபாயத்தையும் பண சேதத்தையும் கொடுக்கும். பணம் விரயமானால் இவருக்கு எந்த பாதிப்பில்லை. பணம் விரயமாகவில்லை என்றால் இவருக்கு உயிருக்கு பாதிப்பு, அபாயத்தை தருவார் என்று கூறினேன்.
ஐயா இந்த மாதிரி நாங்கள் போய் கோயம்புத்தூரில் கேஜி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணோம், எல்லாம் ஓகே. அப்போ அவருக்கு சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ சர்ஜரிக்கு நாங்கள் தயாராக இருக்கும்போது அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதில் பிரச்சனையாகி 8 லட்சம் பணம் செலவாயிடுச்சு. நாங்கள் சர்ஜரி பண்ண முடியலை, இன்னும் செலவாகுன்னு சொல்கிறாங்க டாக்டரு. என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஒரு கவலைப்படாதீங்க. இந்த சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து இந்த சந்திர பகவான் போட்டால் இருப்பதனால் இது 7 சனி காலகட்டத்தில் முதல் பங்கு பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே பணம் விரயமானால் இவருக்கு உயிருக்கு பாதிப்பில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். அவர்கள் பிறகு வந்து என்ன சொன்னார்கள், ஐயா சரியாகிவிட்டது என்று கூறினார்கள். இது போட்ட நட்சத்திரத்துக்கு சனி பகவான் அவிட்டத்தில் இருக்கும்போது பிறந்தவர்களுக்கு இந்த பலன். இரண்டாவதாக சனி பகவான் அசுவனியில் இருக்கின்ற ஒரு நபர், அவரும் போட்ட நட்சத்திரம் தான், கும்பராசி தான். அவர் கேட்குறாங்க ஜாதகம் போது நான் சொன்னேன், ஐயா இந்த சனி பகவான் அசுவினி நட்சத்திரத்தில் இருக்கிறார், இருந்து இந்த கும்பராசி போட்ட நட்சத்திரம் என்பதனால் இவருக்கு சவுக்கியத்தையும் மேன்மேலும் ஒரு உயர்வையும் கொடுக்கும் என்று கூறினேன். ஐயா அப்படித்தான் இருக்கீங்க, நல்லா இருக்குது என்று கூறினார். இதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். ஐயா இந்த சனி பகவான் ரேவதியிலிருந்து நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்ததனால் இந்த காலகட்டங்களில் நஷ்டத்தை கொடுக்கும், விரயமாகும். ஆகவே நீங்கள் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு விரயம் பண்ணுங்க, கையில் காசு வைக்காதீங்க, ஒரு ப்ரொமோஷன் வந்தால் கூட அந்த பணத்தை ஏதாவது ஒரு வீடு வாங்க என்று கூறினேன். அப்போ கும்பராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரம் ஒருவருக்கு சர்ஜரி பண்ணி பண விரயம், அபாயம், பணசேதம். ஒரு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஜெயம், சந்தோஷம், சௌக்கியம். இதே புரட்டாதி நட்சத்திரம் பிறந்த இன்னொருவருக்கு நஷ்டம், விரயம். ஏன் இந்த மாறுபாடு பார்க்கும்போதுதான் நாம் பிறந்த காலத்தில் சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதிலிருந்து நாம் பிறந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்ற கணக்கை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அடியேனாகிய எனக்கு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், எனக்கு மகர ராசி, அஷ்டமச்சனி, என் சனின்றது பூசத்தில், பூசத்திற்கு 26ஆம் நட்சத்திரம் திருவாதிரை, எனக்கு நஷ்டத்தை கொடுக்கும். எனக்கு 7 சனி காலகட்டங்களிலும் அஷ்டமச்சனி காலகட்டங்களிலும் சனிதிசை காலகட்டங்களிலும் எனக்கு நஷ்டத்தை கொடுக்கிறது, பொருள் விரயத்தை கொடுக்கிறதே தவிர எனக்கு எந்த விதமான மற்ற பிரச்சனை கொடுப்பதில்லை. இதை கண்டறிந்து நான் ஒரு பொருளாதாரத்தை பொருளில், ஒரு சொத்தில் அது முடக்கியுள்ளேன். இதுதான் இந்த கணக்கு. இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அமைப்பில் பாமர மக்களும் சான்றோர்களும் படித்தோரும் சான்றோரும் கல்வி கற்றோரும் இதை பயன்படுத்தும் விதத்தில் கூறியுள்ளேன். இது 27 நட்சத்திரத்தில் சனி நின்று 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் தரும் என்பது தொகுப்பை தொடர்ந்து 27 தொகுப்பாக 27 நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அஸ்வினி முதல் ரேவதி வரையில் இருந்தால் இந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் கொடுக்கும் என்பதை தொகுப்பை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இந்த அமைப்பில் தான் இந்த சனி பகவான் 7 சனி காலகட்டங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் இவர் பலன்களை செய்கிறார். இதை இதுவரையும் யாரும் சொல்லாத கருத்து. இதுவரையும் இந்த நட்சத்திர தொகுப்பை யாரும் கூறியதில்லை. இதை அனைத்து மக்களும் பயன்படுத்தி 7 சனி காலங்களில் பயப்படாமல் நாம் வெற்றி கொள்ள வேண்டும். இது இந்த சனி நமக்கு வாழ்வியல் பிறக்கும்போது இதுதான் சனி பகவான் நிர்ணயித்துள்ளார், இதுதான் நமக்கு நடக்கும், இது இப்படி செய்ய வேண்டும் என்று
இதை கண்டு இதை பயன்படுத்தி இதை நீங்கள் ஒரு நோட்டில் குறிப்பை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிறக்கும் காலத்தில் சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு பாருங்கள். அதிலிருந்து உங்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரம் என்னன்னு பாருங்கள். பிறந்த சனி நட்சத்திரம் முதல் பிறந்த நட்சத்திரம் வரை கூட்டி பாருங்கள். வரக்கூடிய தொகையானது இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த 8 விதமான பலன்கள் நடக்கும். இதை கூட நான் அடுத்த வீடியோவில் நான் எல்லா நட்சத்திரத்துக்கும் நான் சனி பகவான் எங்கே நிற்கிறாரு, அந்த 27 நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பலனை கூற உள்ளேன். இந்த அடுத்த காணொளியில் தொடர்ந்து கண்டு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.